அன்புக்குரியவர்களே, எதிர்நோக்கின் திருப்பயணம் என்னும் விவிலிய தொடர் இன்று கடவுளே நம் வாழ்வு பயணத்தின் வழித்துணை என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நமக்கு நல்ல உறவினர்கள், நல்ல நண்பர்கள் தேவை. இருப்பினும் கடவுள் நம்மோடு சேர்ந்து நடந்து வராவிட்டால் நம்முடைய வாழ்வு பயணம் இனிமையாக வெற்றிகரமாக இருக்காது. இஸ்ரேல் மக்களோடு கடவுள் பயணம் செய்தார் என்று விவிலியம் சொல்கிறது. விடுதலை பயண நூல் 40வது அதிகாரம் 38வது இறைமொழி விடுதலை பயண நூலினுடைய கடைசி வாக்கியம் சொல்கிறது, பயணத்தின் ஒவ்வொரு கட்டத்திலும் திரு உறைவிடத்தின் மேல் பகலில் ஆண்டவரின் மேகம் இருப்பதையும் இரவிலோ அதில் நெருப்பு இருப்பதையும் இஸ்ரேல் வீட்டார் காண்பார்கள். ஆகவே இஸ்ரேல் மக்கள் பாலை நிலத்தில் பயணம் செய்த பொழுது கடவுள் அவர்களோடு சேர்ந்து பயணம் செய்தார். பகலில் மேகத்தூணாகவும் இரவில் நெருப்பாகவும் பயணம் செய்தார். அவர்கள் பேறு பெற்றவர்கள். நம்மோடும் கடவுள் பயணம் செய்கின்றார். இயேசு கூறினார், நான் உங்களோடு இருக்கிறேன் உலகம் முடியும் வரை. எனவே இறைவனை வழித்துணையாக கொண்டு நம் வாழ்வு பயணத்தில் நாம் நடந்து செல்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. இறைவாழ்வை நோக்கி திருப்பயணம் ஆருலகில் செல்லுவோம்.